திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் கணினி ஹார்ட் டிஸ்க் மாயமானது தொடர்பான எஃப்ஐஆர் குறித்த முதல் தகவல் குறித்த அறிக்கை வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைஞ்சிருக்காரு. சாலமன் வணக்கம். இந்த எஃப்ஐஆர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சென்னை அண்ணா சாலையில இருக்கக்கூடிய மின்வாரிய தலைமை அலுவலகத்துல கணினியோட ஹார்ட் டிஸ்க் மற்றும் அதுல இருந்த முக்கிய ஆவணங்கள் மாயமானது தொடர்பாக சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்குல ஒருவரை போலீசார் கைது செய்து, கோபிநாத் என்பவரை கைது செய்து தற்போது தீவிர விசாரணையில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை, அதாவது சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் பதிவு செய்த எஃப்ஐஆர் தொடர்பான தகவல்களானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த தகவல்கள்ல பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்துல இயங்கி வரக்கூடிய 5வது தளத்துல இயங்கி வரக்கூடிய நீர்மின் பிரிவினோட உதவி செயற்பொறியாளராக மலர்விழி என்பவர் பணியாற்றி வருவதாகவும், இவர் பயன்படுத்தி வந்த அலுவலக கணினியில் இருக்கக்கூடிய டி டிரைவ் மற்றும் அதில் இருந்த கோப்புகள் அனைத்தும் கடந்த மே மாதம் 16ஆம் தேதி இயங்கி வந்ததாகவும், இதற்கிடையே வார விடுமுறை முடிந்து மே 18ஆம் தேதி காலை மலர்விழி மீண்டும் பணிக்கு வந்தபோது அந்த கணினியில இருந்த டி டிரைவ் மற்றும் அதில் இருந்த முக்கிய கோப்புகள் அனைத்தும் காணாமல் போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும், இது குறித்து மின்வாரியத்தோட கணினி பராமரிப்பு பிரிவுக்கு வாட்ஸ்அப் மூலம் உடனடியாக புகார் அளிக்கப்பட்டதாகவும், இந்த புகாரின் பேர்ல அங்கு வந்த தகவல் தொழில்நுட்ப ஊழியரான கோபிநாத் என்பவர் கணினியை ஆய்வு செய்தார் எனவும், அப்போது கணினியில் இருந்த ஹார்ட் டிஸ்க் முற்றிலும் காணாமல் போயிருப்பதை அவர் உறுதி செய்து அலுவலகத்தோட முக்கியமான மற்றும் ரகசிய கோப்புகள் தரவுகள் திருடப்பட்டிருப்பது அரசு ஆவணங்களோட பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைந்ததால உதவி செயற்பொறியாளர் மலர்விழி இது குறித்து சிந்தாரிப்பேட்டை காவல் நிலையத்துல புகார் அளித்திருக்கிறார். இப்புகாரின் பேர்ல தான் கடந்த ஜூன் 1ஆம் தேதி சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டு முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து ஜூன் 2ஆம் தேதி சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அதனோட முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போதுதான் 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் அந்த மின்வாரிய அலுவலகத்திலிருந்து திருடப்பட்டிருப்பதும் தெரிய வந்ததாக அவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்க. இந்த புகாரின் பேர்ல தான் முதற்கட்டமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு இந்த கோபிநாத் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். அதன் பின்னர் 8 புகார்கள் இதுவரை வந்திருக்கிறது. ஹார்ட் டிஸ்க் தொடர்பாக மூத்த அதிகாரி உள்ளிட்ட பலர் இது தொடர்பாக புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த முதல் தகவல் அறிக்கையில தான் முதற்கட்டமாக கொடுக்கப்பட்ட புகாரின் விவரங்களை வெளியாகி இருக்கிறது. இந்த விவரங்களை அடிப்படையாக வைத்துத்தான் தற்போது விசாரணை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. பணத்திற்காக இவர் யாரிடம் விற்பனை செய்தார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது போலீசாரால் நடத்தப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். மின்வாரிய ஹார்ட் டிஸ்க் திருட்டு புகார் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. விவரத்தை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்டோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.